அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் வாஷ் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்றாரு. அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற மலர் வந்து கிளிமாட்டிஸ். டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். பாக்டீரியாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பு, குடல் சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாம் படிச்சிருந்தோம். ஹோமியோ டாக்டராகவும் இருந்திருக்காரு. ஆனா மக்களை வந்து மிக சுலபமான வழிமுறைகளை கொண்டு குணப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அந்த தாட் வந்து அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அதுல உருவானதுதான் இந்த 38 மலர்களுமே. 38 மலர்களுமே எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியதா அப்படின்னா ஆமா. வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியதுதான் இந்த 38 மலர்களும். என்ன பண்ணுது நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான எல்லா வளத்தையும் கொண்டு வரக்கூடியது, எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நம்மளுக்கு தேவையான செல்வங்களையும் செல்வாக்கையும் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியது நம்ம மலர் மருத்துவம். இப்ப வந்து இது வந்து 38 மலர்களுமே வந்து அனைவரின் வீட்டிலும் கட்டாயமா இருக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இதுல கலந்துக்கிறவங்க இல்ல புதுசா உள்ள வரவங்க எடுத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் இந்த 38மே நம்ம மனநிலையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரும். வீட்டுல இருந்தாலே அது தன்னோட வேலையை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு மருந்தை வந்து எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல அதிர்வலைகள் வந்து நம்ம உடம்புல நுழைந்து அது நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்குது, நம்மளுக்கு தேவையானவற்றை கொடுக்குது. இப்போ உலகத்துல வந்து நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. ஆனா மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து உங்க ஆன்மா சொல்ற வழியை காட்டக்கூடிய மருத்துவ முறை வந்து மலர் மருத்துவம் மட்டும்தான். ஒவ்வொரு மலரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் டாக்டர் பேட்ச் அவர்களுக்கு அதற்கு ஈடான ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மலர் வந்து அவரை ஈர்த்திருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சத்தின் வழியில் நான் என்பதை இழந்து பிரபஞ்சமாகவே நான் இருந்ததாலதான் இது எனக்கு சாத்தியமாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு ஹிண்ட். அதாவது ஃப்ளவர் மெடிசன் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம போன வாரம் வந்து மிமுலஸ் அப்படிங்கிற மலரை பத்தி பார்த்திருந்தோம். மிமுலஸ்னா என்ன? மிமுலஸ்னாவே தைரியத்தின் மலர், வீரத்தின் மலர், அறிவின் மலர், சிரிப்பின் மலர். இது வந்து எல்லோ கலர் மலர், அதனால அறிவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு மலர். இது நிழல் தன்மையில வந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னா, எதுக்கு அதாவது காரணத்துடன் கூடிய ஒரு பயத்துடன் இருக்கிறவங்க தான் மிமுலஸ். இவங்களுக்கு பயம் இருக்கிறதுனால தைராய்டும் அட்ரினல் சுரப்பியும் வந்து பாதிக்கப்படுது. ஆனா பயங்கிறதே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச் அவர்கள். ஏன் வந்து பயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதுமான அறிவு இல்லாததுனாலதான் பயம் வருது. இந்த பயம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமப்படுறவங்களா இவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அதற்கான செயல்பாடுகள் தான் வரும். சோ நம்ம பயந்துகிட்டே இருந்தா பயத்துக்கான செயல்பாடுகள் தான் நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து மிமுலஸோட நிழல் தன்மையாளர்கள் இருக்கிற அந்த தன்மை. முழு தன்மையில இருக்கிற ஆட்கள் வந்து எதையும் தாங்கும் இதயம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதியை நாடலாம். இது வந்து இந்த மலர் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பிராணவாயு, அதாவது நம்ம உடம்பு ஃபுல்லாவே பிராணவாயு பரவி இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் என்பதே கிடையாது. தைரியம்ங்கிறது என்ன? தைரியங்கிறது வந்து தெளிவாகவும் அறிவோடும் பயத்தை எதிர்க்கும் செயல்பாடுகள். சோ இந்த மாதிரி மிமுலஸ் இது வந்து போன வாரம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வாரம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மலர் வந்து கிளிமாட்டிஸ், 3வது மலர். இது வந்து நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்டன்சஸ் அப்படிங்கிற குரூப்ல வருது. இது வந்து 4வது குரூப். அதாவது வாழ்க்கை சூழலோடு பொருந்தாத தன்மை. கிளிமாட்டிஸ்ங்கிறது வந்து வாழ்க்கை சூழலோடு பொருந்தாத தன்மை. கிளிமாட்டிஸ்னா உண்மையின் மலர்.
யதார்த்தத்தின் மலர், ரியாலிட்டி ஃப்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. த பிரசன்ட் மூமெண்டின் மலர் இது. இது வந்து வெள்ளை நிறம் கொண்டது, கிரீமி ஒயிட் கலர். இந்த மலரை பாத்தீங்கன்னா வயசானவங்களோட தாடி போல இருக்குமா இந்த மலர். இத வந்து கிளைம்பிங் குவீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலரோட தண்டு வலிமையா இருக்காது. இதனோட விதைகள்ல பாத்தீங்கன்னா ஆண்களோட விந்தணுவை போல இருக்குமா. இந்த மலர்கள் வந்து மரத்தின் மேல் மட்டும்தான் மலரக்கூடியதா இருக்கு. இந்த மலர் வந்து செடி வகையை சார்ந்தது. இதுக்கு இதழ்கள் வந்து இருக்காது. இதன் விதை வந்து ஒரே நேரத்துல பல்வேறு வகையாக வந்து பொத்துட்டு வெளியில வருமா. பல்வேறு டைரக்ஷன்ல வந்து பொத்துக்கிட்டு வருமா இந்த விதைகள். இதோட வேரை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது பல வகையா பிரிஞ்சு 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 இருக்குமா. சோ வேரை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செடி வந்து மற்றொரு செடியுடன் வந்து எங்க பாத்தீங்கன்னாலும் வந்து அதனோட சேர்ந்துதான் இந்த செடி வகை வந்து இருக்கும். கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மலர் இது. ஒரு பகுதியில இந்த மலர் இருந்தா அந்த பகுதி முழுவதுமே பறந்து விடுமா. அதாவது பறந்து விரிந்து மலரும் இந்த மலர்கள். இந்த மலர்கள் வந்து அல்கலைன் அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணில் வளரக்கூடியது. இந்த மரத்தின் பட்டைகள் வந்து காய்ந்து உயிரோட்டம் இல்லாம இருக்கு. அதாவது நிகழ்ஷணத்தில் இருத்தல், இந்த க்ஷணத்தில் இருப்பவங்க வந்து இருக்கிறவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளுடன் எளிமையாக ஒட்டி கொண்டிருக்குமா இந்த மலர்கள். அதாவது இந்த மலரை உட்கொள்ளும் போது நம்ம நிகழ்ஷணத்துல இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே பிரபஞ்ச தொடர்புலயே இருக்கக்கூடிய ஒரு மலர் வந்து கிளிமாட்டிஸ். இந்த மலரை கண்டுபிடித்த பிறகுதான் டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து ஹீல் தை செல்ஃப் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. இந்த மலர்ல இருந்துதான் சன் மெத்தட் அப்படிங்கிற முறையிலையும் தயார் செஞ்சிருக்காரு. இந்த மலர் வந்து 1918 ஆண்டுல வந்து ஃப்ளூ ஃபீவர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து இந்த ஃப்ளூ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை பற்றிய யதார்த்தத்தில் இருந்து ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அப்ப வந்து இந்த மருந்தை கொடுத்துதான் அவர் வந்து பல ஆயிரம் மக்களை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அதாவது உலகியல் சார்ந்த விஷயங்களை வந்து உடல் கொண்டிருக்கும் போது நம்ம உடல் வந்து அசிடிக்கா இருக்கும். ஆனா பிரபஞ்ச காந்த ஆற்றலும் பிராண ஆற்றலும் நிறைய இருந்தால் உடல் வந்து அல்கலைனா இருக்கும். தூங்குறவங்களை வந்து குரல் கொடுத்துதான் எழுப்பணும், தொட்டு எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்நிலையில இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா எப்போதும் செல்வ வளத்துடன் இருப்பாங்களாம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். இதோட கிளிமாட்டிஸோட குணமற்ற தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பொழுதுமே யதார்த்தத்தில் இருப்பதில்லை. வரக்கூடிய காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் தான் இவங்க இருக்காங்க, நிகழ்காலத்துல இருக்கிறது இல்ல. எதிர்காலத்தை பற்றிய போதையில் இருப்பவங்க கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள். எதிர்காலம் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ஆகாயத்துல கோட்டை கட்டி வாழ்றவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களோட உடல் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல இருக்கும், ஆனா மனம் வந்து எப்பயுமே எதிர்காலத்துலதான் இருக்கும். பிறந்த குழந்தை வந்து சுத்தி சுத்தி பார்க்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு புதிய இடமாக இருக்கிறதே என்று ஏற்படக்கூடிய அந்த மனநிலையில தான் இந்த கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள் வந்து எப்பயுமே இருப்பாங்களாம். கற்பனையிலும் யதார்த்தமின்மையாலும் மனதை அதாவது மனசை தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் எதிர்காலத்தில் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து ஆற்றலின் சக்தியில வந்து மிக அதிக குறைபாடு ஏற்படுது. அதாவது எனர்ஜி லாஸ், லாகிங் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. மிமுலஸ்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி பிளாக் ஏற்படும், ஆனா கிளிமாட்டிஸ்ல வந்து எனர்ஜி ட்ரெயின் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ஞாபக மறதியை அதிகமா கொண்டிருப்பவர்களா இவங்க இருக்காங்க. சரியா வந்து ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து
இன்டர்னல் தேட்டர் அப்படின்னு சொல்றாங்க இவங்கள. இவங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்து சினிமா போல ஓடிக்கிட்டே இருக்குமா இவங்க மனசுக்குள்ள. எப்பொழுதுமே எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. மனமும் உடலும் இணையாத நிலையை உடையவர்களா இவங்க இருக்காங்க. எது சொன்னாலும் இவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. தன் வாழ்வின் நோக்கத்தை, அதாவது எதிர்காலத்துல நான் நல்லா இருக்க போறேன் அப்படின்னு தவறா புரிந்து கொள்பவர்களாக இவங்க இருக்காங்க. சமைக்கும் போது கூட வந்து இவங்க வேற எண்ணத்துல தான் சமைப்பாங்க. இவங்க வந்து எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து ஒரு இயந்திரத்தனமா தான் இருக்கும். இவங்க கிட்ட ஒரு 4 கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு பதிலும் இவங்க குடுக்க மாட்டாங்க. திரும்பி நம்மளையே திருப்பி கேட்பாங்க. "என்ன சொல்ல வர?" அப்படின்னு கேட்பாங்க. அடிக்கடி எதிர்காலத்தை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இரவு வந்து தூக்கத்துல வந்து உயிர் எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது போன்று சொல்லுவாங்க இவங்க. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே கனவிலேயே இருப்பவர்களா இருக்காங்க. உறுதியான நிலையில் அந்த தன்மையிலேயும் இருக்க மாட்டாங்க. இத செஞ்சுட்டா நாளைக்கு என்னோட லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து லாட்டரி டிக்கெட் வாங்குறவங்க, சூதாட்டத்தை நம்புறவங்க, எம்எல்எம் பிசினஸ், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கம்மியா மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்கள நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அடுத்த தடவ நான் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாணவர்களுக்கு வந்து நம்ம கிளிமாட்டிஸ் குடுக்கணும். வீடு கட்டுபவர்கள் கற்பனையில் இருப்பாங்க. அதாவது நம்ம வீட இப்படி கட்டணும், அப்படி கட்டணும்னு கற்பனையில இருக்கக்கூடியவங்க கூட அந்த கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள் தான். அதாவது நான் அடுத்த வருஷம் இந்த மாரி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது கூட கிளிமாட்டிஸ் தன்மை தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நிகழ்ஷணத்துல இருக்காததுனால, நடக்கும்போது கூட மத்தவங்க மேல மோதுறது, பொருட்களை வந்து நழுவ விடுறது, கீழே விழுவது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு அடிக்கடி நடக்கும். இவங்களுக்கு வந்து தூக்கத்தின் மேல் வந்து அலாதி பிரியம் இருக்கும் இவங்களுக்கு. அதனால எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களாவும் இவங்க இருக்காங்க. எண்ணத்திலேயே மூழ்கி, எண்ணத்தில் காணாமல் கூட போயிடுவாங்களாம் இவங்க ஒரு சில டைம். எண்ணத்தில் சிக்கி தவிப்பவர்கள் இவர்கள் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்க தேவையற்ற செலவு செய்யறவங்களா இருக்காங்க. உம் மனம் வந்து எப்பயுமே வந்து இவங்களுக்கு குழம்பிய நிலையில் தான் இருக்குமா. காலத்தை பற்றிய உணர்வே இல்லாதவங்களா இவங்க இருக்காங்க. மயக்க நிலையில், அதாவது போதை மாதிரி ஒரு தன்மையில தான் இவங்க கற்பனையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. போதைக்கு அடிமையானவர்கள், அதாவது மது, போதை பழக்கம் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உலகே மாயம், வாழ்வே மாயம் அப்படின்னு பேசுவாங்க. யதார்த்த சூழ்நிலையில், அதாவது இந்த தற்காலத்துல வந்து இவங்க கிட்ட மகிழ்ச்சிங்கிறதே இவங்க கிட்ட இருக்காது. எப்பயுமே கனவுலகளை தான் விழுந்துட்டே இருப்பாங்க. பல விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால பொருட்களை வந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடுறவங்களா இருப்பாங்க. தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பவங்களா இருப்பாங்க. சொன்ன சொல்ல வந்து காப்பாத்த மாட்டாங்க. இறப்பை எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவர்கள் அப்படின்னு டாக்டர் வாஷ் குறிப்பிடுறார். இவங்களுக்கு வந்து வெற்று பார்வை இருக்கும். இவங்க வந்து வண்டியில செல்லும் போது இவங்களுக்கு அதிக விபத்து ஏற்படுற நபர்கள் எல்லாருமே வந்து கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யதார்த்த வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்பவர்களா இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து வலிமை, அந்த ஆற்றல் இதெல்லாம் இருக்காது. ஏதாவது நாம சொன்னா கூட, "என்ன? என்ன சொல்ற?" அப்படின்னு திரும்பியும் கேட்பாங்களே தவிர, டக்குன்னு இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் விளங்காது. ஏன்னா எதிர்காலத்துல இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கண் பார்க்கும் அந்த திறன் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி காது கேட்கும் சக்தியும் கூட வந்து இவங்களுக்கு குறைவா இருக்கும். கண்ணை திறந்து கொண்டே கனவுலகில் இருப்பவர்களா இவங்க இருக்காங்க. எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நல்லா தளர்வா, நல்லா சாஞ்சுகிட்டு, நல்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. மனசுல வந்து ஒரு நாடக மேடை அமைத்துக் கொண்டு, அதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இவங்க இருக்காங்க.
அவங்க கிட்ட போய் ஒரு நல்ல செய்தி நீங்க சொன்னீங்கன்னா கூட அதுல ஒரு ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. அப்படியா? ஓகே அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லுவாங்க அவங்க. அடிக்கடி பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடிக் கொண்டிருப்பார்கள். அதாவது கண்ணாடிய மாட்டிக்கொண்டே கண்ணாடிய தேடிட்டு இருப்பாங்க. வண்டி சாவிய ஜோப்குள்ள போட்டுட்டு அத தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள். உலகத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள். ஒரு விஷயத்துல வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலயும் வாழ்க்கையிலயும் ஈடுபாடு இல்லாதவங்களா இவங்க இருக்காங்க. தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட இவங்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில் விருப்பமற்ற நிலையில தான் இவங்க வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பயுமே அலட்சியமும் கவனக்குறைவும் இவங்களுக்கு இருக்கும். மாயையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள். காலையில எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு வந்து இன்னொரு நாள் தொடங்கி விட்டதா அப்படின்ற எண்ணம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வருது. எப்பயுமே வானத்தை நோக்கி ஏதேனும் மாற்றம் வருமா அப்படின்னு இந்த மலர் பார்த்துட்டு இருக்குமா. அதே மாதிரிதான் இந்த கிளிமாட்டிஸ் தன்மையான மக்களும் இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கணவனோ மனைவியோ வந்து அந்த குழந்தை இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு கற்பனையில இருப்பாங்க இல்லையா? அது வந்து கிளிமாட்டிஸோட தன்மை. ஒரு கோயிலுக்கு போனா கூட இந்த தன்மையாளர்கள் வந்து கோயில்ல கவனம் செலுத்த மாட்டாங்க. வெளியில வந்து விட்டுட்டு வந்த அந்த செருப்பு மேலதான் இவங்க கவனம் வந்து அதிகமா இருக்குமா. இவங்க முகத்தோற்றத்துல வந்து எப்பயுமே ஒரு களைப்பு இருக்கும். வானத்தை பார்த்தபடி எப்பயுமே கற்பனையில இருப்பவங்களா இவங்க இருக்காங்க. இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அதாவது கெட்ட விஷயமா இருந்தா கூட உதாரணத்துக்கு வந்து ஒரு சாக்கடைய வந்து பார்த்தா கூட வந்து அதை ரசிச்சுட்டு இருப்பாங்களாம் இவங்க. மழை, இடி, மின்னல் இதெல்லாம் ரசிக்க கூடியவங்களா இந்த நபர்கள் இருக்காங்க. ஆண்களை பாத்தீங்கன்னா தாடியையும் மீசையும் தடவிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து கிளிமாட்டிஸ் தன்மையாளர்களா இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. எப்பொழுதுமே இவங்க வந்து ரொமான்டிக்கா இருப்பாங்களாம். கனவுல வந்து நான் சாமி கிட்ட பேசினேன், இல்ல பேயை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க கூட வந்து இந்த கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள் தான். வகை வகையாக உடை உடுத்துபவர்களா இவங்க இருக்காங்க. அதாவது தன்னை மற்றவர்களுக்காக காட்டிக் கொள்பவர்கள். அதாவது நான் இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குமா அந்த செய்கை. விளம்பரங்கள்ல வந்து இந்த சோப்பு, பேஸ்ட் இதெல்லாம் புதுசா வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வாங்கி உபயோகிக்கிற நபரா வந்து இந்த கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள் இருக்காங்க. பணத்தின் மீது பற்றுணர்வு கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க. அதாவது போன ஜென்மத்தை பத்தி பேசுவாங்க. நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், நான் என்னவா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. அப்புறம் வழி இல்லாம நான் சாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள் தான். வாழ்க்கையில் வந்து அமைதி நிலவி பிடிப்பு இல்லாதவர்களா இவங்க இருக்காங்க. கற்பனையில் கோட்டை கட்டுபவர்கள். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறத வந்து மற்றவங்களால வந்து கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து எப்பயுமே அந்த கனவுலகத்திலே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து விரக்தியும் வாழ்க்கையில வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்குமா இவங்களுக்கு. தன் அன்புக்குரியவர்கள் இறந்து விட்டால் தானும் அவர்களுடன் இணைந்து விடலாம் என்று இவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. நோய் வந்துச்சுன்னா கூட வந்து அதை பெருசா சிரத்தை எடுத்து அதை சரி பண்ணிக்கணுங்கிற அந்த ஆர்வம் கூட இல்லாதவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சத்தம் அதிகம் பிடிக்காது. இவங்க காதலிப்பதுல வந்து கை தேர்ந்தவர்களா இருக்காங்களாம். இறப்புக்கு பின் தான் எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்புறவங்களா இவங்க இருக்காங்க. சொர்க்கம் நரகம் பற்றி பேசுவாங்க. இதனால இவங்களோட மனமும் மூளையும் வந்து வேறு வேறாக இயங்கிக்கிட்டு இருக்கும். இதனால இவங்களுக்கு இவங்க வந்து எப்பயுமே இல்லாததால வந்து இவர்களின் உடல் வந்து அதாவது வீட்டுல நடக்கும் போது எதுல இருக்க அந்த செவருல மேல போய் முட்டிக்கிறது இந்த மாதிரி நபர்களா இவங்க இருக்காங்க.
உடல் வந்து எப்பொழுதும் அம்மா வாழ்க வளமுடன். நிலையில் அம்மா வாழ்க வளமுடன். குணத்தன்மை, அதாவது முழுத்தன்மை நான் பேசுறது கேக்குதுங்களா? அம்மா டிஸ்டர்ப் ஆகுதுமா, வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அம்மா நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன்மா, கொஞ்சம் கிளியரா இல்ல. இப்ப கேக்குதுங்களா? இப்ப சரியா இருக்குங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்க. சரி. இப்ப குணத்தன்மை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். அதாவது முழுத்தன்மை. யதார்த்தத்தை பார்க்க முடியாத தன்மையிலிருந்து யதார்த்தத்தை காட்டக்கூடியதா இந்த மலர் வந்து இருக்கு. மிகுந்த ஆழ்ந்த அமைதியை விரும்புபவர்களா இவங்க இருக்காங்க. முழுமையான உணர்வுகளில் அனைத்து விஷயங்களையும் கிரகிக்கக்கூடிய அந்த தன்மையில இருப்பவங்களா மாறுறாங்க. எப்பொழுதுமே நிகழ்ஷணத்தில் இருப்பவர்களா இருக்காங்க. எதிர்காலத்தில் சென்று மறைந்திருப்பதிலிருந்து எதிர்காலத்தை வடிவமைப்பவர்களாக இவங்க மாறுறாங்க. இந்த மலரை வந்து டிராவலர்ஸ் ஜாய் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச் குறிப்பிடும் போது. டூரு போகும்போது வந்து இந்த மலரை நம்ம எடுத்துக்கும் போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவோமா. அதாவது டூர் போகும்போது ஒரு காம்பினேஷன் ஒண்ணு நம்ம கொடுப்போம். நல்லா, அதாவது எதுக்காக அந்த காம்பினேஷன்னா, போயிட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு ஆகிற செலவு வந்து திரும்பியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த காம்பினேஷன். அதே மாதிரி போற இடத்துலயும் நம்ம எல்லா சௌரியங்களோடையும் நல்ல சந்தோஷமா குடும்பத்தோட கழிக்கிறதுக்காகவும் இந்த காம்பினேஷன் அமையும். இது வந்து இந்த கிளிமாட்டிஸ்ங்கிற மலர் வந்து இதுல வந்து முதன்மை வகிக்குது. இவங்க வந்து மென்மையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் மாறுறாங்க. எனக்கு நானே தான் உதவி அப்படின்ற நிலைக்கும் இவங்க வந்துடுறாங்களா ஆகிடுறாங்க. நான் இதுவா இருக்க விரும்பல அப்படிங்கிறவங்களாவும் மாறுறாங்க. படைப்பின் லட்சியத்தை கொண்டிருப்பவர்கள் இவர்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகளில் இருப்பவர்கள். அதாவது நினைச்சதை அவங்க நினைக்கிறதெல்லாம் சாதிச்சுட்டு இருப்பவங்களா மாறுறாங்க. இப்போ கிளிமாட்டிஸோட பாசிட்டிவ் தன்மையாளர்கள் தான் வந்து இந்த செல்போனு, டேபு, இந்த கூகுள் ஆப்பு, இப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து கிளிமாட்டிஸ் தன்மையாளர்கள் தான். எல்லாமே நம்ம வளப்படுத்தக்கூடியவை. இந்த கிளிமாட்டிஸ் மனிதர்களே வந்து நம்மளை வளப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்க புதிய விஷயங்களை வந்து உண்டாக்குவாங்க. தியான நிலையில பாத்தீங்கன்னா இவங்க நல்ல மேம்பட்ட நிலையில இருப்பவங்க கூட இந்த கிளிமாட்டிஸ் தன்மையாளர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மயக்க நிலையிலிருந்து மனம் கடந்த நிலைக்கு இந்த மலர் எடுத்து செல்லும். பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடியதாக இந்த மலர் வந்து இருக்கு. உணர்வுடன் கூடிய நுண்ணறிவை கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு க்ஷணத்தையும் உள்ளார்ந்து வாழக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க. பிரபஞ்சத்தோடு நாம ஒன்று இருக்கும் போது நாம நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு எந்த காலத்திலும் வந்து மறதி என்பதே இல்லாம போயிடுது. தொலைநோக்கு திறன் கொண்டிருப்பார்கள். பின்னால் நடக்க இருப்பதை முன்பே சொல்பவர்களாகவும் இவங்க மாறிடுறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கை வந்து எவ்வாறு அமைய வேண்டும் என்று வடிவம் அமைக்கின்றோமோ, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும்னு சொல்லி ஒரு கற்பனை, அது எந்த விஷயத்துல வேணா இருக்கலாம். அப்போ நம்ம கிளிமாட்டிஸ் எடுக்கும் போது அந்த விஷயம் வந்து அற்புதமா ஒரு வடிவமைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன மாதிரி வாழ்க்கைய வடிவமைக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கைய நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பத்தட்டிக் ரெசனன்ஸ், அதாவது ஒத்ததிர்வை உணர்வதற்கு வந்து இந்த மலர் சுலபமாக உதவுகிறது. எல்லாவற்றையும் ரசிக்க கூடியவர்களாக இவங்க இருக்காங்க. மிகவும் அன்புக்குரியவர்களாகவும் இவங்க மாறிடுறாங்க.
அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை வந்து சீக்கிரமா தீர்க்கக்கூடியவங்களாவும் இவங்க மாறிடுறாங்க. உடல் வலிமை கொண்டவர்களாக மாறுறாங்க. நம்மை நாமே ஆழ்ந்து கவனிக்கும் தன்மை வந்து உண்டாகுது. இது வந்து மிகப்பெரிய மாற்றங்களை அந்த மனிதனுக்கு கொண்டு வருது. நாம் திட்டமிட்டதை செயலாக்க இந்த மலரை வந்து எடுத்துக்கலாம். நம்ம எதிர்பார்ப்பு எதா இருந்தாலும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய மலர் வந்து கிளிமாட்டிஸ் தான். பிள்ளைங்க வந்து நாளைக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கும்போது உடனே உட்கார்ந்து படிப்பவங்களா இவங்க மாறுறாங்க. முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்க இந்த மலர் வந்து உதவும். இப்ப வீட்டுல வந்து ஒரு சிலருக்கு வந்து வீட்டு வேலை முடியாம இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கல்யாணமே கூட வந்து நடக்காமையே இருக்கும். அதாவது ஆரம்பிச்சிருப்பாங்க, பட் அது நிறைவடையாமையே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மலரோட அந்த எசன்ஸை வந்து நம்ம வீட்டுல கலந்து தெளிக்கும் போது சீக்கிரமா அந்த வேலை வந்து நம்ம எதுக்காக தெளிக்கிறோமோ அந்த வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. எதுலயுமே ஆர்வம் இல்ல அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த மலரை கொடுக்கும் போது தெளிவான மனநிலைக்கு இவங்க, அதாவது நிகழ்ஷணத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. சமைக்கும் போது கூட இந்த மலரை போட்டு நம்ம சமைக்கும் போது அந்த சமையல் வந்து அவ்வளோ ருசியா அருமையா இருக்குமா. இப்பொழுது செய்ய வேண்டிய வேலையை, அதாவது நிகழ்ஷணத்துல நாம செய்யக்கூடிய வேலையை வந்து ஒழுங்கா செய்யறவங்களா இவங்க மாறிடுறாங்க. இறப்பு வேண்டும் அப்படின்ற நிலையிலிருந்து வாழ வேண்டும் என்ற நிலையை விரும்பக்கூடியவங்களா ஆகிடுறாங்க. உழைப்பின் மீது இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வருது. உலக செழிப்பை, அதாவது டெக்னாலஜியை உருவாக்குபவர்களாக இவங்க இருக்காங்க. மயக்கத்தில் இருப்போ, அதாவது எந்த காரணமா இருந்தாலும் சரி, ஒரு நபர் மயங்கிட்டாரு அப்படிங்கும் போது இந்த மலரோட அந்த டேப்லெட்டை ஒரு தண்ணியில, ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில போட்டு நம்ம தெளிக்கும் போது அவங்க வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிருவாங்களாம். இது வந்து ரெஸ்கியூ ரெமெடியில வந்து 5 மலர்கள், அதுல ஒரு மலரா நம்ம இந்த கிளிமாட்டிஸும் இருக்கு. கனவுலகில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க உலக சூழ்நிலையில வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையில வந்து பிடிப்பு இல்லாதவங்களுக்கு இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். யதார்த்தத்தின் வல்லுநர்களாக இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இறை தரிசனம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை கொண்டு வாழ்ந்து வருபவர்கள், அதாவது மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்து வரோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கும் முதுகெலும்பு இல்ல அப்படின்னு நம்ம ஒரு சில நபரை குறிப்பிடுவோம். அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். அவங்க வந்து எந்த வேலையையும் முழு தன்மையில செய்யக்கூடியவங்களா அவங்க மாறிடுவாங்க. இந்த உலகத்துக்கு நாம எதுக்காக வந்தோம் அப்படின்னு அறிந்து கொள்றதுக்கும் கூட இந்த மலர் வந்து யூஸ் ஆகுது. குழந்தை வந்து, அதாவது கரு உண்டாகிறதுல சிரமம் இருக்கிறவங்க கூட வந்து இந்த மலர் கொடுக்கும்போது கரு உண்டாகுது. இல்ல எந்த காரணமும் இல்லாம குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீலர்ஸ்க்கு கூட இந்த மலர் ரொம்ப உதவியா இருக்கும். சூட்சும உடலை வந்து தெரிஞ்சுக்கணும்னா கூட இந்த மலர் நம்மளுக்கு உதவி செய்யும். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த மருந்து கொடுக்கும் போது அவங்களோட உயிர் வந்து ரீபூட் ஆகிடுமா. இதனாலதான் வந்து அந்த ரெஸ்கியூ ரெமெடியில வந்து கிளிமாட்டிஸ் வந்து ஒரு மருந்தா இருக்கு. ஏன்னா அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் இல்லையா, ஒரு ரெஸ்கியூனாவே என்ன அவசர நிலை, அதுல வந்து இந்த கிளிமாட்டிஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எண்ணங்களை பொருட்களாக பரிணமிக்க, அதாவது முதல்ல சொன்ன மாதிரிதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த இது அதுல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த மலர் எடுக்கும்போது உண்மையாவே இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நல்ல கை தேர்ந்தவர்களா இந்த மலரை நம்ம எடுத்துட்டு பண்ணும்போது நம்ம மாறுறோம். உச்சந்தலைக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி தருவது இந்த மலர். இது வந்து ஆஸ்பன் அப்படின்னு இன்னொரு மலர் இருக்கு, அதுவும் கூட வந்து இந்த வேலையை செய்யுது. இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யறவங்களுக்கு கிளிமாட்டிஸும் பீச்சும் கொடுக்கும் போது மிக அழகான முறையில் வந்து இவங்க
வடிவமைப்பவர்களா மாறுறாங்க. எதிர்காலத்தை பத்தி வெறித்தனமாக ஒரு நினைவு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னா கூட வந்து நம்ம கிளிமாட்டிஸ் கூட வந்து ஒயிட் செஸ்னட் சேர்த்து கொடுக்கலாம். யதார்த்த நிலையில் இல்லாமல் மாயையில் இருந்து கொண்டு முடிவெடுப்பதில் குழப்பம் ஏற்பட்டால் கிளிமாட்டிஸ் பிளஸ் ஸ்க்லராந்தஸ். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த கிளிமாட்டிஸ் தன்மையாளர்களுக்கு வந்து தற்கொலை எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த எண்ணத்தை மாற்ற வந்து கிளிமாட்டிஸ் பிளஸ் செரிப்ளம் அப்படின்ற மருந்தும் நம்ம கூட கொடுக்கலாம். தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் போகிற அளவுக்கு வலி இருந்தா இத நம்ம கொடுக்கலாம். கண் பார்வையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, காதுல ஏதாவது கோளாறு இல்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு, ஞாபக மறதி இருக்கவங்களுக்கு, மயக்கம், சுகப்பிரசவம் ஆகணும்னாலும், மூட்டு வலி நல்லாகணும்னாலும், தலைவலி இல்ல சுயநினைவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம். இவங்க என்ன வார்த்தை உபயோகிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரிஞ்சுக்காம என்ன அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க கேட்பாங்க. அப்படியா அப்படின்னு ஆர்வம் இல்லாம கேட்பாங்க. உயிர் போகிறது மாதிரி வலிக்குது அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துல நாம யூஸ் பண்ணாலும் கிளிமாட்டிஸ் கொடுக்கலாம். இனிமே என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து குருவை தேடி செல்ல வேண்டியதில்லை, என்னை தேடி குரு வருவார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட கிளிமாட்டிஸ் கொடுக்கலாம். ஆளை விடுப்ப சாமி அப்படின்னு சொல்றவங்களாவும் இவங்க இருக்காங்க. இதுதான் நம்ம கிளிமாட்டிஸ்ல பார்த்தது. இப்ப எல்லாருக்குமே கிளிமாட்டிஸ் மலரை பத்தி ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ வந்து இந்த கிளிமாட்டிஸ் மலர் வந்து பாசிட்டிவ் தன்மையாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஷோ அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து இந்த கிளிமாட்டிஸோட பாசிட்டிவ் தன்மையாளர். அதாவது எத்தனை % பாசிட்டிவ் தன்மையாளர்னா 15%. அவர்கிட்ட வந்து அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த காரோட எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய 350. ஒவ்வொரு காருமே வந்து 3.5 கோடி ரூபாய் மதிப்புடையது ஒவ்வொன்றும். அப்போ இந்த கிளிமாட்டிஸோட பாசிட்டிவ் தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம கிளிமாட்டிஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மலர் மருத்துவம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு, அதாவது எதுக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதில் இல்லை எங்கிட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மலர் மருத்துவம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம குடும்பத்தை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வந்து இப்போ ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளும் வந்து நாம சொல்ற மாதிரி இப்போ நிறைய குழந்தைகள் வந்து கேட்கறது இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை தான் இருக்கு, 2 குழந்தை தான் இருக்கு. சோ நம்ம ரொம்ப செல்லம் கொடுக்குறோம் அந்த குழந்தைங்களுக்கு. வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க நம்மளையே எதிர்க்கிறவங்களா அவங்க மாறுறாங்க. குடும்பத்துல வந்து அமைதி நிலவரத்துக்கு வந்து நம்ம மலர் மருத்துவம் வந்து மிக சிறப்பா துணை புரியுது. அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே, ஏன்னா பெண்கள் தான் ரொம்ப மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து மீண்டு வரணும்னா இந்த மருத்துவ முறையை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பண பிரச்சனை. அது வந்து இந்த மலர்கள்ல வந்து முழுவதுமாக தீர்க்கப்படுது. குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்கள வந்து ஒரு 20-25 வயதுக்குள்ளாகவே அவங்க ஓனா சம்பாதிக்கிறதுக்கு கூட இந்த மருத்துவ முறையில வழி இருக்கு. இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனில வந்து நம்ம பணம் போடுறோம், அது வந்து நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு கூட மருந்துகள் இருக்கு. இதே மாதிரி வந்து லஞ்சம் கொடுக்காம வந்து ஒரு ஆபீஸ்ல போய் வேலை, இப்போ அரசு அலுவலகங்கள்ல வந்து நம்ம லஞ்சம் கொடுத்து தானே வேலை இது பண்றோம். வேலை நம்மளுக்கு ஒரு வேலை ஆகணும்னா லஞ்சம் கொடுக்க வேணுமா இருக்கு இல்லையா? அது கொடுக்காம நம்ம பண்றதுக்கு கூட வந்து நம்ம மலர் மருத்துவ முறையில வந்து தீர்வுகள் இருக்கு. இப்ப வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா கூட, ஒரு தக்கல்ல விழுந்துருது, திரும்பி நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா கூட நம்ம மலர்கள் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். பொறாமைப்படுறவங்களுக்கு, சந்தேக பேர்வழி, அப்புறம் வந்து இந்த பயங்கர விபத்து, தேள்கடி, இந்த பாம்பு கடிச்சிச்சு, இதுக்கெல்லாம் கூட வந்து முதலுதவி பண்றதுக்கான மருந்துகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு.
குடும்பத்தில் வந்து தீராத வியாதி இருந்துட்டே இருக்கு, வழி வழியா வந்து பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கு அப்படிங்கறத கூட ஸ்டாப் பண்றதுக்கான மலர்கள் கூட நம்மகிட்ட நம்ம மருத்துவ முறையில இருக்கு. இப்போ பேயின்னு சொல்லுவாங்க, பிசாசின்னு சொல்லுவாங்க, பில்லி சூழியம், ஏவல் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு கூட வந்து இது வந்து பயம் சார்ந்ததுதான் இது. இது உண்மையா அப்படின்னு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த பயம் இருக்கு அப்படின்னாலே இதுக்கும் மருத்துவ முறைகள் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட கேஷியரை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து எல்லா மலர்களுமே வந்து நம்மளுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியதுதான். ஆனா நம்மளுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு மலரை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கான மருந்து ஒண்ணு இந்த 38 மலர்கள்லயுமே வந்து ஏதோ ஒரு மலர்ல தான் நம்ம வருவோமா. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட கேஷியரா அந்த மருந்து மாறிடுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மருத்துவ முறைகள்ல வழி இருக்கு. இதுக்குதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பெண்களும் வந்து இல்ல ஆண்களோ யாரோ ஒருத்தர் கத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பமே நல்ல ஒரு நிலைக்கு வந்து நல்ல எல்லா வளங்களையும் பெற்று அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மருத்துவ முறையை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ அடிக்ஷன் மாதிரி மது, போதை பழக்கம், அப்புறம் சிகரெட்டு, பான் பராக்கு இதெல்லாம் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் எல்லாம் போகிறதுக்கு கூட மருந்துகள் இருக்கு. டீ, காஃபி இந்த மாதிரி ரொம்ப அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கூட இது சரி பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து குழந்தையின்மைக்காக கேட்டு வராங்க. பட் அவங்க மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா நம்ம கருவுற்று இருக்கும் போது நம்ம வந்து இந்த மெடிசன் எடுத்தா நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. நிச்சயமா எதுவுமே கிடையாது. ஏன்னா 100% எந்த கெமிக்கலும் இல்லாததுதான் இந்த மலர் மருந்துகள். நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க கொடுக்குற அந்த மெடிசனை வந்து சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறோம். இதுல அதுக்கு நம்மளுக்கு தெரியும் கெமிக்கல் இருக்குன்னு தெரியும். பட் அதை கூட நம்ம சந்தோஷமா தான் நம்ம வேணும்னு வாங்கி சாப்பிடுறோம். பட் மலர் மருந்துகள்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படியே நம்ம உட்கொள்ளணும்னா கூட நம்ம கணவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா கணவரோட அந்த அலைகளும் வந்து மனைவிக்கு வரும் இல்லையா. இப்போ பிறந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பயப்படுறவங்க கூட வந்து தாய்மார்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க தாய்ப்பால் மூலியமா அந்த குழந்தைக்கு போய் சேரும். இல்ல எனக்கு கூட எடுக்க இஷ்டம் இல்ல, குழந்தைக்கும் கொடுக்க இஷ்டம் இல்லைங்கிறவங்க ஒரு தண்ணியில ஒரு 4 பால் போட்டு ஒரு பஞ்சை நினைச்சு குழந்தை மேல தடவுனா கூட போதும். அது கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணும். இப்படிதான் நம்ம மலர் மருத்துவம் வந்து வேலை செய்யுது. இது வந்து நிறைய பேர் வந்து இத கேக்குறாங்க. இது எதுவும் இல்லையா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லையா, எப்படி சாப்பிடணும், டீ காஃபிக்கு முன்னாடியா பின்னாடியா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அப்படிங்கறத நான் சொல்வேன். நீங்க எந்திரிச்சோன்னையும் சாப்பிடலாம், டீ காஃபிலேயே கூட கலந்து குடிக்கலாம். ஏதோ ஒரு முறையில வந்து அந்த மருந்தை வந்து நம்ம உள்ள கொடுக்கணும், அவ்வளவுதான். சோ இந்த புரிதல் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அக்ரிமோனியா அப்படிங்கிற மலரை பத்தி நம்ம பார்க்க போறோம்.